நம்மளுக்கு கூட நம்பர் வந்து உட்கார்ந்தாரு. ஓடுறா கைத்துல மாலையே கைத்துல மாலை போறா சாவு போற மாதிரி மாலையா எட்டாவது ஆயிடுச்சு உனக்கு ஆயிடுச்சு. எனக்கு முன்பாக வரக்கூடியவனி இன்று கால தாமதம். மாலையோட வந்திய எனக்கு தான் போடுவது பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி என்ன அவசியம்? தப்பா நினைக்காத. மாலைனா உள்நாத்திரோட பிறகு மாலையில இப்ப குண்டு வைக்கிறாங்க. மாலையில குண்டு வைக்கிறாங்க. எங்கடா வைக்கிறாங்க? மேல வைக்கிறாங்க. மாலையில குண்டு அடியில தான் வைக்கிறாங்க. அடியில? ஆமா. எங்க இருக்குது அடி? அடி என்ன சொல்றேன்? மாலையில குண்டு அப்படியே? ஆமா அடியில வைக்கிறாங்க. போய் சம்பளம் கொடுக்கறாரு. நான் தான கொடுக்கணும். இதான கொடுக்கறா. ஆமாடா. கூட்டி கொடுத்து நீ தான. என்ன சொன்ன? இல்ல கூட்டி கொடுக்கறியா? கூட்டி வேற கொடுக்கணும் உனக்கு. இல்ல. ஏண்டா? இல்ல. அவர் இருக்கிற வேலையில வச்சு விட்டு அவனுக்கு கூட்டி கொடுக்குறாரு. இப்ப நீ சொல்லு. சம்பளம் மேல போட்டு கொடுக்கறல. அடடே சம்பளத்தை ஏறி சொன்னியா? என்ன கூட்டி கொடுக்கற புத்தி விட்டு போறேனே. யாருக்கு? இல்ல. யாருடா? உள்ள சொல்றேன். சரி ஆகட்டும். என்ன கால தாமதம்? 8 மணிக்கு ஊர்ல வந்துட்டேன். 8 மணிக்கு ஊருக்குள்ள வந்துட்டேன். எவ்வளவு சீக்கிரம் 8 மணிக்கு வந்து ஊர்ல. ஊரு நாட்டார் கடைக்கு போனேன். இந்த ஊரு நாட்டார் கடைக்கு நீ போன? ஆமா. 6 முட்டை வாங்குனேன். 6 முட்டை வாங்குனேன். 2 ஒஞ்சி போச்சு. சரிடா. 2 சமைச்சிட்டேன். 2 சமைச்சிட்டேன். 2 சாப்பிட்டேன். உம்மல மீதி எத்தினிக்கிட்ட. உம்மலா? இல்ல பே. 6 முட்டை வாங்குனேன். 2 உடைஞ்சு போச்சு. 2 சமைச்சிட்டேன். 2 சாப்பிட்டேன். அப்புறம் எங்கடா முட்டை இருக்கு? முட்டை. அவர் பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்குதானே உனக்கு? யாரடா பைத்தியக்காரன்? இல்லங்க 6 முட்டை வாங்கி சாப்பிட்டு நீ பைத்தியக்காரனா? ஏய் சொல்லு. எப்படி முட்டை? 6 முட்டை வாங்கி சரியா போச்சு. கூட அப்ப விட்டேன்னு கம்மி. என்னடா? மீதி 4 முட்டை இருக்கு. மீதி 4 முட்டை இருக்குமா? ஆமா. எப்பறா சொல்ற? 2 ஒஞ்சி போச்சுல. ஒஞ்சி போற முட்டை 2 சமைச்சேன். உடைஞ்ச முட்டை சாப்பிட்டேன். ஆமா. சமைச்ச முட்டை ஒஞ்சி போச்சு பாரு. சமைச்ச முட்டை உடைஞ்சிட்டேன். ஆமா. அத 4 கூட்டி இருக்கீங்க. ஏய் உன்னை என்ன நினைச்சிட்டேன்? ஒன்னியம்பட்டல இப்பேற்பட்ட அறிவாளி இருக்குன்னு எனக்கு தான தெரியுது. எதோ மயிர் பிடிக்காது ஊரே. இல்ல மயிர் பிடிக்காது. யார்? ஏய் என்ன காலத்தாம சொல்லு. எதுமா இந்த ஊர்ல 10,000 கடன் கொடுத்துக்கிறேன். யாரா? இந்த ஊர்ல? உண்மைதான் 10,000. 10,000 கடன் கொடுத்தேன். ஆமா. நீ கொடுத்த? உண்மைதான். சரி என்னாச்சு? எதுமா அந்த வீட்டால போற கேக்கலான்ட்டு. கடத்த கேக்க போனேன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமா. சரி. ஏய் சொல்லு. எதுமா சின்ன பேரு நீலூஸ். சின்ன பேரு நீலூஸ். பெரிய பேரு நாலூஸ். பெரிய பேரு நாலூஸா? ஆமா. என்ன? இந்த கலியுகத்துல அண்ணன் தம்பி பேர் இப்படி எல்லாம் வைக்கறாங்களா? கலியுகத்துல பேர் இப்படி வச்சிராங்க. அப்படியே? ஆமா. சரி ஆகட்டும் சொல்லு. நான் போற டைம் பார்த்து நீலூஸ் வெளிய போய்டா. நீ கடத்த கேக்க போனா அப்ப நீலூஸ் வெளிய போய்ட்டாரு. வீட்ல யாரு இருக்கு? என்ன? நீலூஸ் வெளிய போய்ட்டா வீட்ல இப்ப நாலூஸ். ஆடா லூஸ். என்னுடைய வாழ்க்கையில என்னைய பைத்தியமாக்கிட்ட பத்தியா நீ? பைத்தியமாகலங்க லூஸ் ஆயிக்கிறா. ஆமாடா. நான் கேக்கலான்ட்டு வீடால போறேன். நான் போற டைம் பார்த்து நீலூஸ் வெளிய போய்டா. அப்படியே? வீட்ல யாரு இருக்கு? வீட்ல டேய் வேணாம் அடுத்துக்கு வா. ஏந்து பாக்குறேன். பாத்துமே கனவுதான். கனவு? எல்லாமே கனவுதான். உன் கனவுல இருந்து எங்கட கேட்க வந்திருப்பா? எப்படியே போட்டால இருப்ப? யார் நானு? இல்ல. மூதேவி. எதுமா? ஒரு மீன் தொட்டி ஒண்ணு வாங்குறேன். மீன் தொட்டி வாங்குறியா? ஆமா. உண்மைதானே? தொட்டி வாங்குனா 10 மீன் விட்டாதுல. 10 மீன் வாங்கி விட்டுருக்கேன். ஒரு மீன் செத்து போச்சு. சரிடா. மீதி எத்தினிக்கு? ஏண்டா ஒரு மீன் தொட்டி வாங்கி 10 மீன் வாங்கி விட்டுருக்க. அதுல ஒரு செத்து போச்சு. மீதி இருக்குது 9. நான் உன் பேர் கேக்கல. என்ன பார்த்தா ஏய் நான் என்ன சொன்னேன்? ஒரு மீன் தொட்டி வாங்கி இருக்க 10 மீன் வாங்கி விட்டுருக்க. அதுல ஒரு செத்து போச்சுன்னா மீதி 9 தானப்பா? அவனு இல்ல என்னடா அப்ப? ஆமாவா இல்ல பட்டம் சொல்லுங்கடா. இல்லடா 9 இருக்குது. ஏய் அது தடுப்புல 9 இல்ல. ஏய் கண்டிப்பா
ஒரு மீன் செத்து போச்சு மீதி 9 மீன் இருக்கும். நான் கூட அப்பால உனக்கு தெரியல கம்மியில. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சரி நீ சொல்லு. மீதி 10 மீன் இருக்கா? ஏண்டா வாங்கி விட்டவங்க 10 மீன். ஆமா. அதுல ஒன்னு செத்து போச்சு. மீதி 9 இருக்கும். 10 எப்படி வந்து உனக்கு? செத்து போன மீன் தொட்டி உள்ள தான் இருக்குது. செத்து போன மீன் தொட்டி உள்ள தான் இருக்குது. அது எனக்கு தெரியாதா? ஏன் பாக்குறா? மத்தமே கனவுதான். அப்படியா? எல்லாமே சரி கனவு. இருக்கட்டும், உன் கனவை வச்சுக்கோ. இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. என்னமா? என்ன காலதாமதம்? யார் கேக்குறா? உன்னதானே கேக்குறேன். பதில் சொல்லுங்க. நான் தானே சொல்றேன். கேள்வி கேக்குறா? நீதானே நான் கேக்குறேன். அப்படி கேளு. ஏண்டா கேள்வி இப்ப நான் கேட்டுருக்கேன். ஆமா, என்ன காலதாமதம்? யார் கேக்குறா? உன்னதானே கேக்குறேன். பதில் சொல்லுங்க. நீ தான் சொல்லணும். கேள்வி கேக்குறா? நான் தானே கேக்குறேன். அப்ப அங்கே கேளு. ஏண்டா என்னடா சொல்றாங்க? ஐயா கேளு. ஐயா கேளாம சொல்லுவா. நீ தான் புடிச்சியா? என்ன சொல்ற? மூஞ்சாச்சு முன்னாடி. என்ன? மூஞ்சாச்சு கவுத்து வச்சு. 5 மணி வரைக்கும் கேட்டா இதெல்லாம் பதில். அப்படியா? அப்ப சொல்ல மாட்டேன். முடியாது. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். போடா. ஏய் ஏய் அட்ட படல போடா. ஏய் கலவை மூஞ்சாச்சு முன்னாடி. சரி இங்க வா. அவன சொல்லுங்க. அவன் தான் சிறியவன். ஜமா துண்டு பையன். ஏதோ தவறு செஞ்சுட்டான். ஆமா. நீ என்ன காலதாமதம்? எங்க கேக்குறா? உண்டா? எங்க? உண்டா? எங்க கேக்குறீங்க? யாவது கேக்குறீங்க? எந்த புடிச்சுக்கிற கல்லாரி ஐயா நீ? ஏய் சொல்லு. ஐயா ஏய். என்கிட்ட நான் எப்படி சொல்றது உங்ககிட்ட? ஏண்டா? ஐயா ஒண்ணு இல்லைங்க. உனக்கு தெரியாமலையா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. கண்டிப்பா நீதான் வந்து கூட்டி வச்சுட்டு வந்த என்னமோ. ஆமாண்டா. ஐயா நல்லா நான்தா. நான்தா. சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க. அப்படி சொல்லு. ஐயா நல்லா வச்சுட்டு வந்தீங்க. அதெல்லாம் எந்த குறைபாடு இல்ல. பிறகு? ஆனா ஒண்ணுங்க, கல்யாணம் ஆனவனே மாமியாருக்கு மறுவிருந்து கூப்பிடுவாங்களா? ஆமாண்டா. ஐயோ இது எனக்கு தெரியாதுங்க. அதனால எனக்கு என்ன தெரியும்? முன்ன பின்ன கல்யாணம் பண்ணாதானே தெரியும். முன்ன பின்ன நான் தான் புதுசா நாங்கெல்லாம் 6 கல்யாணம் பண்ணா அடுத்த கல்யாணம் போய் வந்துடுறோமா? அவங்களுக்கு அதான் தெரியும். சரி சொல்லு. நீ கொத்தா 3வது ஆள் ஓட்டுக்கிற. யார்? நானு. யாரா கேட்டாங்களா இப்போ? 3வது ஆள் ஓட்டுறாங்க. சரி போனா போது காரி முடிஞ்சு விடு. அதுக்கே போனோம் நம்ம. நீ 3 வச்சுக்க 4 வச்சுக்கோ. சரிடா. ஐயா முதல்ல கல்யாணம் ஆகிக்குதுங்க. மறுவிருந்து கூப்பிட்டுக்கிறாங்க. மறுவிருந்து கூப்பிட்டு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏதா இருக்கும் நினைச்சுக்கணும். சும்மா கலக்கெல்லாம் ரெடி ஆகி போயிருக்கிற மாதிரி விட்டுக்கிறானோ. நீ பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கணும். சட்டு மாட்டிக்கணும். ஒரு பேக் எடுத்துக்கணும். மாமியார் விட்டு போயிருக்கிறேன். யாரா மாமியார் விட்டு போயிட்டு என் மாமியார் வாட்ச்மேன் எங்க ஆளு எடுத்து வச்சு பாரு. எங்க வச்ச? என் மாமியார் வாட்ச்மேன். நீ தான் மாமியார் விட்டு வாட்ச்மேன் கையில வைப்ப. நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டு வாசல்ல வைப்போமா? வைக்கிறாங்க. எங்க ஆளு எடுத்து மாமியார் வாட்ச்மேன் வச்சு பாரு. உடனே மாமியார் கிளம்பிச்சு. மாமியார் கிளம்பிச்சு. என்ன சொல்ற? ஐயா சந்தோஷங்க. அப்படி சொல்லு. அதே மறுப்போல ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறான் தொட்டு. வாடுறாங்க ஓடிறாங்க. அந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் போறாங்க. என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு ஒரு பெரிய தரவாளியில வெட்டி எடுத்து போறாங்க. நடுவுல வச்சு பேர் வாயனா ஆப்பிளியாச்சா? அடி அப்பதான் நினைக்கிறேன். அடியே வாழை எலியா இந்த பச்சுக்குது. மாமியார் பலகாரம் எல்லாம் இந்த பச்சு வச்சிருக்குதோ. வாழை எலியா இவ்வளவு பெருசு இருக்குது. மாமியார் பலகாரம் எவ்வளவு என்ன பச்சு வச்சிருக்குதோ. என்ன பலகாரம்? என்ன பலகாரம் தொட்டு காத்துனக்கற ஐயா. யாரா மாமியார் திட்டு போனாங்க. ஊம்புல போயிட்டா. ஏய் ஊம்புல. அதான் ஊம்புல வந்து எங்க மாமியார் பெரிய பலகாரம் தராங்க. பெரிய சட்டி புள்ள. மாமியார் போய் சட்டி அந்த வச்சுக்குது. கோயில் சட்டி. சட்டி அதை வச்சுக்குதுங்க. அந்த காலத்தை மண்பாண்டா. அதங்க பயங்கரமான சட்டிங்க. அத பார்த்தோன்னா கலிப்பி சொந்த சொந்த போச்சு. அடடியே சட்டி எங்க வச்சுக்குது. பலகாரம் எங்க வச்சு வச்சிருக்குதோ மாமியார். அவளா காத்துக்கறாங்க. யாரா சட்டி உள்ள கை விட்டாங்க. சட்டி உள்ள எட்டு 2 களிமத்தை எத்தி அறையில வைக்கிறாங்க ஐயா. களிமத்தையா? ஏய் உண்மையே சொல்றேன். அந்த காலத்துல களி சாப்பிட்டவங்க தான் இந்த வயசுல 100 வயசுல வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்துல இருக்கற இந்த காலத்துல இருக்கறங்க. வேற காலத்துல களிமத்து வைக்கிற சாப்பிடுவானே. ஒண்ணு வந்துச்சு வந்துச்சுனா அது வந்து மேல வரை களிப்பு விஷயம் இருக்கு. மூஞ்சி ஆச்சியாலிய மாமியார் மூஞ்சில. பிறகுனாச்சு. எழுத்து கட்டி நேரா போய் மாமியார் திரும்ப போய் கட்டா ஐயா. நான் அறைய மொண்டாட்டி வர. உன் பொண்டாட்டி வந்து ஏங்க வந்து சாப்பிடுங்கன்றான். அத போடி உமால பழில் போய் விடுறேன் நான். பிறகு என் மொண்டாட்டி கேட்ட பாரு. ஓ சிம்பை கம்பன் பார்த்துட்டா. ரெண்டாவது ரவுண்டே மாமியார் வராங்க. நான் மாமியார் ஒரு மாதிரி போடுது. நான் உட்கார்ந்து பார்த்துட்டேன். இதவா ஐயா வாங்க ஒரு மருமக புள்ளைய பாசத்தோட கூப்பிடுறாங்க. ஐயா வாங்க கூப்பிடுறாங்க. வரமாடு போன மாதிரி வரமாடு மேடம் கோச்சிக்காத பார்த்து திறமை செஞ்சுட்டேன் மாதிரி 6 மாசம் கழிச்சு வந்திருப்ப. நீ களிமுத்து போடுற துணுமா போடுற மாதிரி வருமான மருமகனே. இது களிமுத்து பேர் கிடையாது. இது பார்த்தா சிமிலி பலகாரம்ன்றாங்க. சிமிலி பலகாரம். டேய் சிமிலி பலகாரம்னாலும் எனக்கு கொஞ்சம் இஷ்டம் தான்டா. அதுல வேர்க்கல்ல. ஐயோ என் மாமியார் போட்டு போடுவாங்க. அது கூட ஐயோ அப்படிதாங்க. எங்க மாமியார் உலக்க வச்சு எங்க மாமனார் உலக்கிலே வச்சு குத்திக்க
பாருங்க எனக்கு அது களி முத்தா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி கோஷன் உட்காந்துக்கிறேன் போய் மாமியார பத்துட்டாங்க நான் என்ன பண்றது மாமனார் வீட்டு போன பசி கொடுமை தாங்க முடியல பசி எடுக்க முடியல எப்படியாவது ஏஞ்சி போய் சாப்பிடலாம் நினைக்கிறேன் ஒரு கோஷனா போடுவேன் சமாளிச்சு இருக்கிறேன் நானு யாரா கம்முன்னு பாய் வச்சு போட்டு பத்தலாம் கோயில் வேண்டிய என்ன கொடுக்கணும் சாப்பிட்டு ஓடி போலாம் சொல்லிட்டு யாரா பாய் எத்தனை பெட்ரூமுக்கு போனா ஐயா பாய் வச்சு போட்டு படுக்கிறேன் எனக்கு துமுக்குமே வரல ஏண்டா ஐயோ பசி எடுக்குது ஏண்டா பசியால யாருக்குமே தூக்கம் என்ன ஐயோ என்ன பண்றது அப்படி எப்படி பாக்குறேன் நானு அடே பசிக்குது என்ன பண்றதுன்னு பார்த்தா ஐயா அப்பதான் ஒரு வாசனை கப்ப 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 கப்பான மூக்கு ஏறுது வாசனை வந்தது என்ன வாசனை கேட்கலையா என்ன வாசனை இந்த சிமிலி இச்சி வச்சுக்கிறாங்களே உரலு ஆமாண்டா அந்த உரலு பக்கத்துல தான் கறி மாதிரி இருக்குது சிமிலி பலகாரம்னா 10 வீட்டுக்கு என்ன வாசனை வரண்டா ஆமாண்டா எனக்கு தெரியாதுங்க அந்த சிமிலி வாசனை மூக்குக்கு யாரோ வயித்துல அப்படியே பசி ஏறுது அடே மாமியார் பொண்டாட்டி தூங்கிட்டாங்க இப்ப சிமிலி சாப்பிட்டா யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க நினைச்சுக்கிட்டு கேட்க மாட்டாங்க எங்க ஐயா எடுத்து அந்த உரல ஒட்ட வாயில வச்சு பாரு எங்க ஊரு டேஸ்ட் ஆமாண்டா அவ்வளவு அற்புதமா இருக்குங்க அந்த பலகாரம் அத சாப்பிட்டுல தான தெரியும் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே இதெல்லாம் கை விட்டு சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது தலையை உள்ள விட்டு நாக போட்டு நக்கலாம்னு சொல்லிட்டு தலையை விட்டு சிமிலி பலகாரத்தை சாப்பிட்டேன் ஐயா சாப்பிட்டு என் தலையை வெளியே எடுக்கிறேன் அந்த பொருள் உள்ளே மாட்டிக்கிச்சு ஐயா அது எப்படி நீசிக்கலாம் வர மாதிரி தெரியல ஐயோ இப்படியே அந்த அசிங்கமா போடுமான்னு சொல்லிட்டு அந்த பொருளை வச்சுக்கினே மாமியா விட்டு பேக்கட ஐயா போயிருக்கிறேங்க பொருளை தூக்கிட்டு போயிட்டேன் ஐயோ எனக்கு நைட்டு ஒரு கட்ட பைக்கு இருக்குது ஐயா என்னடா உள்ள ஒண்ணுமே போட மாட்டேன் ஏண்டா யாரா கேட்டாங்க ஐயா ஒரே ஒரு வேசி கண்ணு படுப்புங்க மாமியா விட்டு பேக்கட ஐயா போன மாதிரி போற வேலை நீ வேசி உருவிச்சு ஐயா நான் எப்படி போறேன் பிறந்து மெனில அனுப்பினுக்கிறேன் ஒரு லிஸ்டர் போன மாதிரி சரியா மாமியா விட்டு மாட்டு கொட்டா வந்துச்சு மாட்டு கொட்டாவோட ஒரு லாக்கா நின்று போச்சு அது இப்படி சீக்கிரம் வரல அன்னைக்கு பார்த்து மாடு எடுத்து ஒட்டுக்குது ஐயா இத்த நான் பார்த்தேன்னா ஐயோ நான் எப்படி நினைக்கிறேன் நாலு கால பாசியில மாடு மாதிரி நினைக்கிறேன் சரி ஏன் மணி 4 மணி ஆச்சு 4 மணி ஆச்சுன்னா என் மாமியாருக்கு பால் கறக்கிற வழக்கம் இருக்குது ஆமாண்டா ஐயோ மாரியா தாத்தாயே அங்க தான் வச்சாங்க மாதிரி இருக்குது காப்பு 4 மணி ஆனோன்னு என் மாமியார் மாடு இருக்குன்னு நினைச்சுக்கின்னு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கின்னு மாட்டு தண்ணி வந்துருக்குது என் மாமியார் மாட்டு தண்ணி வந்து ஐயோ என் மாமியார் வந்தாங்க சும்மா வந்துருக்கூடாதா வர வயல அந்த கண்ணு குட்டி அவுத்து விட்டாங்க கண்ணு குட்டினா ஏது நடிச்சோ புத்தி புழுவடியா திங்க நான் 4 கால பாசி நினைக்கிறேன்னு நான் தான் அவங்க வாத்தா நடிச்சுக்கிட்டேன் வந்து மாடு முட்டிச்சு பாரு உள்ளக்கிற பேர் பாட்ஸ் எல்லாம் கதைக்கு போச்சு சொல்லு ஐயா முட்டிட்டு என் மாமியார் அந்த கழுவுடி எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த சொம்பு நிறைய தண்ணி எடுத்து பக்கத்துல வந்துருக்கிறாங்க அதே நம்ம கட்டி வச்ச பசு மாடு தோட்டாங்க நச்சுக்கணும் என் மாமியார் தண்ணி ஊத்துக்கணும் எனக்கு எடுத்து சும்மா பொட்டு எங்க மாமியார் எனக்கு அடிக்க அப்படியே தெம்பா இருக்குது இதோட விட்டுருவாங்க ஓடி போடுவாங்கன்னு பார்த்தா என் மாமியார் பால் கறக்கிறதுக்கு வராங்க பால் மடியில கை வச்சாங்க மாதிரியா கூட்டாங்க 3 வரை வாங்கணும் ஆடு வாங்க 4 காம்பு இருந்துச்சு இப்ப 3 காம்பு காணும் ஒரே காம்பு நான் தான் சொல்றேன் நீ புறாக சொன்ன உங்கள் கதையை விடுங்க என் கதைக்கு வருவோம் எனக்கு பல ஆண்டுகள் அப்படி இருந்தும் எத்தனையோ செல்வத்தை வாரி வாரி கொடுத்தாங்க எனக்கென்று ஒரே ஒரு மனக்குறை என்ன தெரியுமா அறிவு எனக்கு பின் அரசால